ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சிவனை தரிசனம் பண்ண போயிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கஞ்சமலைக்கு வந்திருக்கோம். கஞ்சமலை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது கஞ்சமலை. இளம்பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு அந்த ஒரு பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் வரலாம். நம்ம கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காலாங்கிநாதரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் விஎஸ் ட்ராவலர்ஸ் யூடியூப் சேனல் வந்து அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கன் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க வடிவில் காட்சி தராரு. நீங்கள் பார்க்கலாம், சிவன் எல்லா பிளேஸ்லையும் இருப்பார். அந்த மாதிரி நம்ம சிவன் விஎஸ் ட்ராவலர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா சிவனை தேடி ஒரு பயணம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம சிவன் மலைகள், வெள்ளியங்கிரி, கஞ்சமலை, பாலமலை, பருவதமலை, திருவண்ணாமலை, சதுரகிரி, கொண்டாரங்கி, இந்த மாதிரி பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் சிவனை போய் தரிசனம் பண்ணுறோம். பல தடைகளையும் பல வழிகளையும் தாங்கி கொண்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்து சிவனை தரிசனம் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் நம்மளே பண்ணிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 பிளேஸில் மட்டும்தான். நீங்கள் பருவதமலையில் போனீங்களா, நீங்களாக தரிசனம் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சமலையில் வந்தீங்கன்னா நம்ம ஆகாய லிங்கத்தில் வந்து தரிசனம் பண்ணலாம். நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காலாங்கிநாதரோட கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களுக்கான சிலைகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்களாக அபிஷேகம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் எப்படின்னா பிரதோஷம், பௌர்ணமி, இங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த மலையும் சரி, பாலமலையும் சரி. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாலமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து கஞ்சமலை. நம்ம எல்லா பிளேஸ்க்கும் வெளியிலலாம் தெரியும். பருவதமலை தெரியும்.